Hello families and friends, welcome to my channel Being Miranda's. நான் உங்கள் நித்யா மிராண்டா. வெரி குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? பிரைட் ஸ்டார்ட் ஆஃப் த டே ஆஸ் யூஷுவல். நம்ம செல்ல குட்டீஸை பார்க்க வந்துட்டேன். கார்டனிங் என்னுடைய பேஷன். ஸோ அதனால் அதுங்களுக்கெல்லாம் குட் மார்னிங் சொல்லிவிட்டு அவங்களுக்கு தேவையான உணவை கொடுத்துட்டு, அதாவது தண்ணியெல்லாம் அதுங்களுக்கு ஊற்றிட்டு அவங்களுக்கு ஒரு ஹக் கொடுத்துட்டு அப்படியே என்னுடைய வேலைகளை நான் தொடங்குவேன். இன்றைக்கி வீடியோ ஒரு அன்பாக்சிங் வீடியோங்க. நாங்கள் வீடியோ எடுக்கும்போது எந்த ஒரு ப்ரீ பிளானோ எந்த ஒரு ட்ராமேட்டிக்குமே இருக்காது. நான் போகிற போக்கில் அப்படியே நான் வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன். எனக்கு தோன்றதை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அதுதாங்க இன்றைக்கி வீடியோவில் இருக்க போகுது. இப்போ பார்க்குற பிளான்ஸ் இந்த ஃப்ளவர்ஸ் இந்த சீசனுக்கு மட்டும்தாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட் வேலைக்கு வந்துட்டேன். நான் இன்றைக்கி தோசை தான் செய்ய போகிறேன். அப்புறம் இந்த கடாய் இந்த தோசை தவா ஸ்டீல் தோசை தவாங்க. நல்ல பிராண்டடு. நம்ம இதில் தான் பாரிஸில் தான் இந்த பெரிய கடை ஒன்று இருக்குல்ல, பாத்திர கடை, அங்கே தான் வாங்கினேன். நல்லா வருது, சூப்பராக வருது. பாருங்க, ஊற்றும் போது கொஞ்சம் தீயை கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தீயை கூட்டிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். தோசை சுடுறது இதுதான் ட்ரிக்கே, வேறு ஒன்றுமே கிடையாது. கல்லோட ஹீட்டை கம்மி பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக சுத்த வரும். ஓகேங்களா? நான்ஸ்டிக் மாதிரியே வரும். சூப்பர். இது கொஞ்சம் தேங்காய் சட்னி இருந்துச்சு, அதனால் இது முடிச்சுட்டு ஹஸ்பண்டுக்கு இது ஃப்ரைடே, அதனால் ஆஃபீஸில் பிரேக்ஃபாஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணி, கலீக்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணி வாங்கி சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒவ்வொருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு. For me it is dosa and தேங்காய் சட்னி. சாப்பிட்டுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். என்னடா பண்ணுறீங்க? அது டெமோல ஆர்டர் பண்ணேன். கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் அதெல்லாம் இப்போ செக் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். லாஸ்ட் டைம் அந்த வீடியோ நாங்கள் மிஸ் பண்ணிட்டோங்க. இது முதல்ல கொடுத்துட்டு போயிடுவான். சில டைமில் டோர் வெளியே வச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம எடுத்த உடனே நம்ம அட்ரஸ் நம்ம பேர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். தென் யூ ஹேவ் டு see ஐட்டம். இதில் யூ கேன்னு போட்டுக்கிறான். ஐ கேன், ஓகே, ஐ கேன் டூ இட், நோ ப்ராப்ளம். இதில் போட்டுக்கிறான் யூ கேன். சரி, நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியுது அது என்னன்னு? அந்த ஐட்டம் பேர் தான் யூ கேன். யூ கேனா? சரி, ஓப்பன் பண்ணுங்கள். எங்கள் வீட்டுக்காரர் இப்போ என்னன்னு தெரில, கொஞ்சம் டிமு ஃபேன் ஆகிட்டார். லாஸ்ட்டு வீடியோ ஒன்று எடுக்கலைங்க நாங்கள் அன்பாக்சிங்கு. ஒரு 13 ஐட்டம் போட்டாருங்க. எல்லாம் சின்ன சின்ன ஐட்டம்ஸு, கொஞ்சம் பெரிய ஐட்டம்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. 13 இல்லை, 8 ஐட்டம்ஸு. 8 ஐட்டம்ஸ் போட்டோங்க. அதில் 6 ஐட்டம் ரிட்டன். 4 ஷூ போட்டிருந்தார் அதில். சரிங்களா? ஆஃபீஸ் வேர்க்காக கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்ட்டு. ஆமாம், ஷூ க்ரேஸு, வாட்ச் க்ரேஸு, சன்கிளாஸ் க்ரேஸு, எல்லாமே. இது அவரை கொஞ்சம் நல்லா ப்ரெசன்டபுளாக காட்டிப்பார். ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ட்ரெஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி ஷூ வாங்கினார், 4 ஷூ. கடைசியில் அது என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் சைஸ் கரெக்டாக அவர் சைஸ் தான் போட்டார். ஆனால் என்னன்னு தெரியல, ஷூ செட் ஆகலை காலுக்கு. அது ஒரு மாதிரி ஸ்லிப் ஆன் டைப் போட்டார். அது என்னாச்சுன்னா, கால் உள்ளே போட்ட உடனே வெளியே கழண்டிக்குது. அது ஷூ வழுவழுன்னு ஒரு மாதிரி ஸ்லிப் ஆனனால அது ஒன்று போட்டார். அதனால் அது ரிட்டர்ன் ஆகிடுச்சு. அப்புறம் வேறு என்னடா ரிட்டர்ன் போட்டோம் அதில் சரி வரலன்னு. எனக்கு ஒரு யூடியூப்புக்கு ஒரு கேமரா ஒன்று வாங்கினாருங்க.
13 திரம்க்கு. அது இப்போ எப்படி இருக்கோ குவாலிட்டி சொல்லுங்கள். அதை ரிட்டன் போட சொல்லிட்டேன். இதில் உருப்படியாக 2 ஐட்டம் ஓகே ஆனது வந்து ஒன்று வந்து ஒரு கேம்பிங்க்கு உண்டான ஒரு செட்டு, அதை நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஒரு பம்ப் ஒன்று. ஆமாம், அந்த இன்ஃப்ளேட்டபிள் பம்ப் ஒன்று, அது ஒன்று வாங்கினார். அது 2 ஓகேவாச்சு, பாஸ் ஆயிடுச்சு. பாஸிங்கில் அது பாஸ் ஆயிடுச்சு. இது பாஸிங்கில் பாஸ் ஆகுமாங்க? எங்கள் வீட்டில் இங்கே துபாயில் காருக்கெலாம் பாஸிங் இருக்குங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் டீமுக்கும் பாஸ் ஆகுதா ஃபெயில் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஆமாம், இல்லைன்னா ரிட்டன் போட்டுருவோம், அது வேறு விஷயம். என்ன ஒரே ஒரு லெசன் இல்லைன்னா, நம்ம வாங்கின பொருள் ஷூலாம் வாங்கும்போது ஒரு சைஸ் பெருசு வாங்கிக்கோங்க. அண்ட் செகண்டரி வந்து ஏதாவது ஒரு இதுவோ பொருள்லாம் வாங்கும்போது அதோட மெஷர்மெண்ட்டெல்லாம் பார்த்து வாங்குங்க. சரிங்களா? நம்ம பிக்சர்ஸை காட்டி நம்ம வாங்கிடக்கூடாது. அதோட மெஷர்மெண்ட்டை பார்த்துட்டு நம்ம மெஷர்மெண்ட்டை எடுத்து அளந்து பார்க்கணும். இது என்னப்பா, ஃபிஷ்ஷிங் நெட்டா? ஏற்கனவே ஒன்று போட்டிருந்தீங்களா? ஓ, இன்னொரு ஆளுக்குண்ணா? ஏன் அதுக்கு அதே மாதிரி இன்னொன்று வாங்கியிருந்தாருங்க. எங்கள் வீட்டில் அந்த யூஸ்வலாக தூண்டில் போட்டு பிடிப்போம். இது ஏதோ ஒரு புதுசாக பார்த்து வாங்கியிருக்காரு. லேசி ஃபிஷ்ஷிங். இந்த நம்ம ஆக்சுவலி இது வந்து கிராப் எல்லாம் பிடிக்கிறதுக்குங்க. அம்பரலா மாதிரி இதை பாருங்கள், விரித்து அப்படியே உள்ளே விட்டோன்னா உள்ளே அந்த ஓட்டைக்குள்ளே ஃபிஷ் எல்லாம் பேட் உள்ளே வைக்கணும். சும்மா வச்சா வராது. திறந்து காட்டுங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி அம்பரலா மாதிரி. அது பேட் உள்ளே போடுறது இல்லை. ஆமாம், பேட் அது உள்ளே தான் வைக்கணும். இப்போ இது என்ன ஹோலாக ஒன்று? இது வழியாக மீன் போகுமா? மீன் உள்ள போகும். ஓகே, இது வழியாக மீன் போகும். இது வழியாகவும் பேட் வைக்கலாம். அது ஆமாம், கை உள்ளே போகுது. ஓகேங்களா? இது விரிச்சிட்டுமா? திருப்பி இழுத்துட்டு மடக்குங்க. கொடை மாதிரி தான். அங்கே ஏதோ இது இருக்கும், ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இருங்க. இன்ஜினியர் ஒய்ஃப்லாம் இல்லை, இது நம்ம வீட்டில் குடம் இருக்குல்ல, கொடை மாதிரி தானேங்க. அடுத்தது இது பாஸ். அது ஏற்கனவே ஒன்று வாங்கினதுனால அது பாஸ் ஆயிடுச்சு. அண்ட் டேமேஜும் இல்லை, பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு, ஓகே ஆயிடுச்சு அது. ஓகே, அடுத்தது ஓப்பன் பண்ணும்போது காட்டுறோம். ஜி பூம்பா. அது என்ன ஐட்டம்? அடுத்தது வந்து ஒரு 12 வோல்ட் பேட்டரி. இது எதுக்கு? பேட்ரி சார்ஜர். காருக்கா? இல்லை இதுக்கா? இதுவும் கேம்பிங் தானா? இல்லை, இதுதான் ஐட்டம். தெரிஞ்சிச்சு. இது வந்து 12 வோல்ட். இந்த 12 வோல்ட் தான் காருக்கே உள்ள பேட்டரி. அதே உள்ள சின்ன சைஸில் கொடுத்துருக்கான். ஸோ என்ன ஆகுனா, நம்ம காரில் உள்ள பேட்டரியை வந்து நம்ம அங்கே நைட்டுக்கு வந்து டவர் லைட்டுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணுறோம். கார் பானட்டை திறந்து அதில் உள்ள பேட்டரியிலேருந்து சப்ளை எடுத்து நம்ம லைட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். ஆமாம், ஃப்ளட் லைட் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ தெர் இஸ் சான்சஸ் நம்ம காரில் வந்து சப்போஸ் பேட்டரி டவுன் ஆயிடுச்சுன்னா, அது நம்ம காரில் வந்து 3 பேட்டரி இருக்குது. ஒரு மெயின் பேட்டரி, ஒரு சப் பேட்டரி, இன்னொரு பூஸ்டர் பேட்டரி. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஸ்டெபிளைசர் மாதிரி, நமக்கு கூட சப்ஸ்டிடியூட் மாதிரி ஹேண்டியாக வச்சுக்க வேண்டியதுதான். ஸ்பார்க் ப்ளக்கோட இருக்கா? ஆமாம், ஸ்பார்க் ப்ளக் இல்லை, இதான் கனெக்ட் பண்ணணும். இது பேட்டரி போயிடுச்சுங்க, கார் பேட்டரி. அதில் இதை வச்சுட்டு இதை ஜஸ்ட் ஆன் பண்ணால் போதும். ஓகே. பட் இது வந்து நம்ம வீட்டிலேருந்து சார்ஜ் பண்ணி எடுத்துன்னு போகணும். வீட்டில் சார்ஜ் பண்ணி இதை சார்ஜ் பண்ணி வச்சா தான் அது ஹேண்டியாக இருக்கும். எஸ், இல்லைன்னா எப்படி எடுத்துன்னு போகணுமோ அதே மாதிரி திரும்பி வந்து. என்ன பிரச்சனைனா, கேம்பிங்க்கு எங்கள் வீட்டில்
லைட்ஸு ஒரு 5-6 இருக்குது, அப்புறம் ஸ்பீக்கரு, அப்புறம் இந்த சார்ஜர், அப்புறம் நம்ம ஃபோன் சார்ஜர், இத்தனையும் சார்ஜ் போட்டு எடுத்து நம்ம கேம்பிங்க்கு ரெடி ஆகணும். ஸோ நம்ம கேம்பிங் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 நாள் முன்னாடியே ஆல் த ப்ளக்ஸ் வில் பி பிஸி இல்லைப்பா? ஆமாம், அதை மறக்காமல் சார்ஜ் பண்ணணும், அதுதான் முக்கியம். ஒன்றை மறந்துட்டா கூட வெரி சிம்பிள். ஒருத்தரும் ஒரு டாஸ்க் எடுத்துக்கணும். இதுதான் நான் செய்வேன், இதுதான் நீ செய்வேன்லாம் இல்லை. அதாவது ஒரு ஆள் பிஸியாக இருக்காங்க, அது கரெக்டு. ஆனால் நீங்கள் வர்றதே 7 மணிக்கு, அதுக்கு மேல்பட்டு சார்ஜ் பண்ணலாம் முடியாதுல்ல. ரெண்டாவது இது சார்ஜ் பண்ணி 3 நாளைக்கு முன்னாடியோ 1 வாரம் முன்னாடியோ வைக்க முடியாது. வச்சா அது வந்து நம்மளுக்கே தெரியாது, சைலண்ட் ட்ரெயின் ஆகும். அது வந்து எப்போ அந்த ட்ரைனேஜ் தெரியும்னா நம்ம எப்போ அதை கன்சியூம் பண்ணுறோமோ அப்படிதான் ட்ரெயின் இதெல்லாம் வைக்க முடியாது. மேக்ஸிமம் ஒரு மேபி 2 days பரவாயில்ல. இந்த வாட்டி போட்டுட்டு ஒரு 3 மாதம் கழிச்சுலாம் எடுக்கக்கூடாது. 2 daysலாம் ஓகே, அவ்வளோ சீக்கிரம் ட்ரெயின். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிஷிங் ஐட்டம்ங்க. அவங்க மீன் பிடிக்கிறதுக்கு தீனி போட்டு பிடிப்பாங்க. நம்ம வந்து அது ஆர்டிஃபிஷியலாக இந்த கிளிட்டர் இது வச்சு ஹூக்ஸ் வச்சு அதை காட்டுறோம். அதுக்கு ஒரு பர்ஃப்யூம்டு இது வேறு வாங்கினாருங்க, ஸ்ப்ரே. கவுச்சி ஸ்மெல் அடிக்க ஒரு ஸ்ப்ரே வேறு வாங்கினாரு. கவுச்சி ஸ்மெல்லுக்கு ஒரு ஸ்ப்ரே. இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், க்ளோஸ்அப்பில் வந்து பாருங்கள். இந்த மாதிரி ஹூக்ஸ் நிறைய விற்கிது இந்த ஃபிஷ்ஷிங் பேட் கடைங்களெல்லாம். நீங்கள் வந்து நீங்கள் வந்து இது ஷ்ரிம்ஸ் டைப்பில். ஓகே, இது வந்து அதே மாதிரி ஃபிஷிங் கிட் மல்டிபிள். அது வந்து வெறும் ஷ்ரிம்ஸ் மட்டும் தான் இல்லை. இது வந்து மல்டிபிள், சின்ன ஃபிஷ், பெரிய ஃபிஷ், worm. சூப்பர். ஜீபூம்பா. ஓ ஃபர்ஸ்ட் என்ன பம்பா? அதுவும் வந்து ஹெட்லைட் லைட்டு இருக்குது. ஆனால் பழைய அது ரொம்ப போயிடுச்சுங்க. அதெல்லாம் ஆச்சு, ஒரு 10 வருஷம் முன்னாடியே வாங்கினது. அது வந்து கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கும். அதனால் அது வச்சு அடித்து முடிச்சிட்டோங்க அதெல்லாம். இது வந்து என்னென்னா நம்ம நைட்டில் வந்து ஃபிஷ்ஷிங் பண்ண போகும்போதோ அதுக்கெல்லாம் மாட்டுறதுக்கு தலையில் கூட மாட்டிக்கலாம். அதை ஹெட்லைட், அதான் ஹெட்லைட். ஹெட்டில் இருக்கிற ஸ்ட்ராப் கொடுப்பான், அதுக்கு ஸ்ட்ராப்பும் கொடுத்துருவான். இந்த ஹெட்லைட் மாட்டிட்டோம்னா இந்த ட்ரெக்கிங் போகிறவங்க இப்போ போட்டுட்டோன்னா, இப்போ வந்து யார் ஃபிஷிங் நாங்கள் வந்து போட் வாங்க வச்சுருக்கோம். முதல்ல வச்சுருந்தோம், இப்போ இல்லை. அந்த போட்டுனா பெரிய இந்த போட்டெல்லாம் இல்லைங்க. நம்ம வந்து ராஃப்ட் ஆக்சுவலி அது பேர் ராஃப்ட், இன்ஃப்ளேட்டட் போட்டு ராஃப்ட். நம்ம ராஃப்டிங்லாம் போகிறாங்களா அந்த மாதிரி. இந்த மாதிரி அம்ரலா நெட்டிங்லாம் போடணும். ஏன்னா ஷோரில் போட்டால் நிறைய பேர் ஃபிஷிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் தூரத்தில் போய் போட்டோம்னா இது கொஞ்சம் டீப்பாக உள்ளே போய் மீனெல்லாம் எடுக்கும்போது இதுலேருந்து எடுக்கும்போதே பார்க்கலாம். அப்போல்லாம் யூடியூப் சேனலாம் இல்லை, எங்களுக்கு அதை பற்றி தெரியாதுங்க. எவ்வளோ பண்ணியிருக்கோம்ப்பா நாங்கள். வந்து இந்த லைட் அப்போல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மீனோட சைஸை பார்த்து அங்கேயே கடலையே விட்டுட்டு வந்துடலாம். ஸோ இது பாஸு. நாங்கள் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் நாங்கள் ஃபிஷிங் இது கேம்பிங்லாம் பண்ணும்போது இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இல்லவே இல்லைங்க. துபாயில் நிறைய பீச் ஓரமாக போய் நிறைய கேம்பிங் பண்ணுவோம். சூப்பராக மீனை பிடிப்போம். ராஃப்ட் ஜபலலி பீச்செல்லாம் ராஃப்ட் எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து ஆக்சுவலி என்னென்னா பீச் வந்து பிரேக் வாட்டர்ஸ், அதெல்லாம் பீச்சை வந்து தடுத்துருப்பாங்க ரொம்ப அலை வராமல் இருக்கிறதுக்கும். இந்த லேண்ட்ஸ்கேப்பிங்லாம் அதிகமாக இங்கே துபாயில் பண்ணுவாங்க, சரிங்களா? அது சீயில் வந்து மிட் ஆஃப் த சீயை வந்து ஒரு லேண்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓகே, நான் அதுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி இது ஒன்று ஏதோ ஐட்டம் என்னங்க இது? நாங்கள் மீன் பிடிக்கிறத பற்றிலாம் சொல்லுவோம். ஆனால் நான் பேசிக்கலி ஒரு மீனவ நண்பன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் எங்கே பார்த்தாலும் இருக்கும். இது வந்து நாங்கள் மரைனில் இருந்ததுனால இது வந்து ஒரு ஷிப்பு சிங்க் ஆகி கடலுள்ள விழுந்துருக்க மாதிரி ஃபிஷ் டேங்க்கில். ஓ, அது ஒரு இது ஐட்டம் வாங்கியிருக்காரு. சூப்பராக இருக்குடா, ரொம்ப அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு. டைட்டானிக் கப்பல் மாதிரி அது நினச்சிக்க வேண்டியது அது மாதிரி தான். பாஸ். ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா அது வந்து அந்த மாதிரி பேரியர்ஸ்லாம் போட்டு அந்த லேண்டை வந்து டெவலப் பண்ணுவாங்க. சீலேருந்து சாண்ட் எடுத்து ட்ரெச் பண்ணி அதுவே ஒரு லேண்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி பண்ணும்போது இந்த மாதிரி இடம்லாம் வந்து கொஞ்சம் ஷேலோ ஆகிடும் வாட்டர். ஸோ அந்த இடத்துல நாங்கள் போய் என்ன பண்ணுவோம், ராஃப்டிங் பண்ணி தூண்டில் போட்டு நெட்டு போட்டு மீன் பிடிப்போம். அதெல்லாம் இப்போ எல்லாம் ஸ்டாப்டு, அதெல்லாம் ஒன்றும் அலௌட் கிடையாது. இது வந்து அந்த அக்வேரியம் டேங்க்கு வாட்டர் பியூரிஃபையர் டேங்க். ஓகே, இல்லை இது போட்டால் என்ன வந்து அந்த டேபிள் டிசாபிள் வந்து இங்கே உள்ளே இருக்கிற கச்சடா அதெல்லாம் வந்து அது டிசால்வ் ஆகிடும். ஸோ ஃபில்டர் இருக்குது, அதை சக் பண்ணி எடுத்துக்கும். ஓகே, சூப்பர். பாஸ். இந்த டிமோ ஆப்புங்கிறது என்னென்னா they don't have any godowns or anything over here. இல்லைப்பா, டைரெக்டாக அவங்க சைனாலேருந்து ஷிப்மெண்ட் பண்ணி வருது இருக்குது. ஆனால் டைரெக்டாக ஷிப்மெண்ட் பண்ணி வரதுனால கொஞ்சம் டைம் டிலே ஆகும் உங்களுக்கு.
திங்ஸ் ரிசீவ் பண்ணுறதுக்கு. பட் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ். ரொம்ப ரீசனபிள். ஏன்னா தே டோன்ட் டேக் எனி கோடவுன்ஸ் ஆர் எனி திங். ஒரு ஸ்டோர் பண்ணுற மாதிரியோ ஒரு ஷிப்மெண்ட் பண்ணி வர்றது. இதுவும் அதே மாதிரி பேட் தான். ஓகே, சூப்பர் டாடா. பாஸ், அதுவும் பாஸ். சின்ன ஷேஷே வந்து ஃபிஷ் டேங்க்குள்ளே போட்டு வைக்கிறதுக்கு. இதுக்கு ஆக்டிவ் கார்பன் வந்து தண்ணியை வந்து pH லெவல் குறையாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு தண்ணி கிளியராக இருக்கும். ஓகே, சூப்பர். இது வந்து முதல்ல காட்டினல. ஆமாம், இது வந்து பெரிய ஃபிஷ் டேங்க்கு. இது வந்து மோட்டரைஸ் வெசல். இது வந்து பாய்மர கப்பல். ஓ, இது வந்து சின்ன ஒரு டேங்க்கு. கியூட்டாக இருக்குது. சின்ன டேங்க்குக்கு இது அழகாக இருக்குது. ஃபாஸ்ட் ஒரு சுமாராக சொல்லுங்கள். இந்த குட்டி இதெல்லாம் எவ்வளோ ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது நீங்கள் டிமோவில் வாங்கினது? இது 1 2 3 4 5 6 7 8 9 10 ஐட்டம் வந்து 92 திரம். 92 திரம் 10 ஐட்டம் மொத்தமாக. இது வந்து ஒரு கேம்பிங் சேர்ங்க. நம்மளுக்கு சின்ன சேர் போயிடுச்சு, அதனால அந்த டைப் சேர். இது வந்து அந்த 2 ஸ்லீவில் போய் இது பண்ண சொல்லணும் இல்லைம்மா? ஓ, இந்த மாதிரி டைப்பா? இது நல்லா இருக்கு ஆக்சுவலி. நம்மக்கிட்ட ஒன்று பழைய இருக்குல்ல அதோட. இது நல்லா இருக்கு. என்ன ஒன்று ஒரு பாக்கெட் இருக்கு. அது உங்களுக்கு தான் நல்லது. நம்ம படுக்கும்போது சாஞ்சோட விட வேண்டியதான். சாயாமல் நேரம் பண்ண கால் நிற்க உட்கார அவ்வளோதான் ரிலாக்ஸ் பண்ணோம். ஓகே, இந்த கால் இருக்குது வேணாம் நான் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, அதை டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம். நார்மல் சேர் வந்து அப்படியே ஃப்ளாப் கீழே போயிடும் நினைக்கிறேன். அதான் இது சொல்லுங்க. ஓகே சரி இது அப்படியே தனியாக எடுத்துலாம். குட் மனசிலாய். குட் ஃபைன். இந்த சேர் மட்டும் எவ்வளோப்பா? 198 பிஃபோர். டெமோல ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து 86 dirhams. ஓ, சூப்பர்ப்பா. ஓகே, பார்த்தீங்க இல்லையா, நான் சொல்லியிருந்தேன்ல கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தாங்கன்ட்டு. இதாங்க அந்த பார்பிக்யூ செட்டு. ஃபுல்லாக எல்லாமே இருக்கும் நம்மளுக்கு கிரில்லிங்க்கு தேவையான எல்லாமே. அப்புறம் ஒரு ட்ராலி ஒன்று வாங்கியிருந்தாங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அப்புறம் அதை நெட்டு ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, இதெல்லாம் தாங்க எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தோம். இந்த ஷாப்பிங் வீடியோ அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுதான் இந்த ஃபிஷ்ஷிங்கோட அந்த கவச்சு இது போடுறது. அது ஒரு பர்ஃப்யூம் மாதிரி இருக்கும். அப்புறம் இது ஒரு ஆலன் கீ செட்டு, ஹேண்டி ஆலன் கீ செட்டு, அதுவும் வாங்கியிருந்தார், பர்ச்சேஸ் பண்ணியிருந்தார். நம்ம காருக்கு அதுக்கெலாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, கேம்பிங்க்குமே ஏதாவது ஐட்டம்ஸ் அன்ஸ்க்ரூ பண்ணோன்னா யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தார். ஒரு க்ளவுஸ் ஒன்று. ஓகேங்களா? பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.